Welcome to VL Academy. This is a doubt clearing session part 5. இந்த மாதிரி டவுட் கிளியரிங் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் போடுங்க ஸோ தட் நான் ஃபர்தர் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி எவ்ரி வீக் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டவுட் நம்பர் 13 அண்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த 4 டவுட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜோ ஜிபி 1 PB அப்படிங்கிறவங்க அட் ஜோ ஜிபி 1 PB அவங்க நேம் என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார் த செகண்ட் என்ட்ரி ஆஃப் liabilities transfer to realization account debenture also should be debited along with creditors அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். That is, the consideration for the absorption is the discharge of debenture at a premium of 5%. Okay, and taking over the liability in respect of sundry creditors. Okay, இது என்னன்னா இந்த டிபென்ச்சர் அப்படிங்கிறது வந்து கன்சிடரேஷன்ல இன்க்ளூட் ஆகும். அதனால ரியலைசேஷன் அப்போ அந்த டிபென்ச்சர் அதுல இன்க்ளூட் ஆகாது. அதனால தான் நாம இங்க கன்சிடரேஷன்லயே வந்து இந்த டிபென்ச்சரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு 5% ப்ரீமியம்ல அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் 1,05,000. ஓகே, தட் இஸ் 105/100. அது வந்து உங்களுக்கு 5,000 வரும். ஸோ இந்த 1 லேக்கோட சேர்த்து அந்த 5,000ம் ஆட் பண்ணி 1,05,000 அவங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல இன்க்ளூட் பண்றாங்க. அதனால தான் நாம வந்து ஜர்னல் என்ட்ரியில வந்து ஐ டென்ட் ஷோ தட் இன் ரியலைசேஷன். ஓகேவா? அது வந்து இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோடவே இன்க்ளூட் ஆகிறதுனால. ஓகே, ஸோ இது வந்து நீங்க இந்த சென்டென்ஸை மட்டும் தெளிவா படிக்கணும். த கன்சிடரேஷன் ஃபார் தி அப்சார்ப்ஷன் இஸ் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் டிபென்ச்சர். ஸோ அது கன்சிடரேஷன்ல இன்க்ளூட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வராது. ஓகே, இன் ரியலைசேஷன். அடுத்தது வந்து திஸ் இஸ் டவுட் நம்பர் 14. த செகண்ட் டவுட் அப்படிங்கிறவங்க வந்து சாந்தினி எஸ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேம் 9:6 கேன் பி ரிட்டன் as 3:2. தாராளமாக நம்ம அப்படி பண்ணிக்கலாங்க. இட்ஸ் நாட் நெசசரி தட் நம்ம அதை லீஸ்ட் வேல்யூக்கு காட்டணுங்கிறது வந்து ஃபார் ஈஸி கால்குலேஷன் தான். பட் 9:6 போட்டாலும் தப்பு இல்லை. அதை 3:2 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் அது தப்பு இல்லை. ஸோ அதனால இது ஒரு டவுட்டாக நான் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு இதுலேயே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் டவுட் நம்பர் 14. தட் இஸ் சச்சின் தாரா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டி ஆப்ஷன் எனக்கு புரியல மேம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் ஐ ஹாவ் ஷோன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிபிடியில் டைப் பண்ணதுனால டிவிஷனுக்கு பதிலாக, அதாவது டினாமினேட்டர் தனியாக காட்டுறதுக்கு பதிலாக நான் ஸ்லாஷ்ன்னு போட்டதுனால யூ மைட் பி கன்ஃபியூஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஷேர், ஏவோட ஓல்டு ஷேர் எவ்வளோ, இந்த 3:1 அப்படிங்கிறத நியூமரேட்டர் வந்து 3ன்னு நம்ம போடுவோம். தட் இஸ் ஏவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் டினாமினேட்டர் வந்து அந்த ஹோல் வேல்யூ, அதாவது 3 + 1 அதை நம்ம போடுவோம். தட் இஸ் 3/4. ஏ சாக்ரிஃபைஸ் டு சி வந்து 1/32. ஓகே, இப்போ the formula is new ratio is equal to old ratio minus sacrificing ratio. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல காமிச்சேன்னா ஐ திங்க் இட் வில் பி more useful. Is your yes. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க 3/4 minus 1/32 அதுதான் நியூ ரேஷியோ. அப்போ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3/4 minus 1/32 இதுல கிரேட்டர் வேல்யூ என்ன, இந்த ரெண்டு டினாமினேட்டர்ல கிரேட்டர் வேல்யூ இஸ் 32. ஸோ அந்த 32வை வந்து இப்போ இங்க 3/4 இந்த 4ஐயும் நம்ம 32வா மாத்தணும் அப்படின்னா we have to multiply both numerator and denominator into 8. So 3 into 8 is equal to 24 and 4 into 8 is equal to 32. So இப்போ 24/32 minus 1/32. So இப்போ 23/32. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ டினாமினேட்டர் ஒரே இது அப்படிங்கிறப்ப நியூமரேட்டரை மட்டும் சப்ராக்ட் பண்ணா போதும் இன் கேஸ் ஆஃப் சப்ராக்டிங்.
அதனால 23/32. அதே மாதிரி தான் இங்க பியோட ஓல்டு ஷேர் வந்து 1/4 அண்ட் பிஸ் நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓல்டு ரேஷியோ இஸ் 1/4 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து இங்க 3/32ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க 1/4யும் இன்ட்டு 1 into 8 by 4 into 8 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா will get how much 1 into 8? 8 by 32. Okay. So 8 by 32 minus 3 by 32 அப்படிங்கிறது வந்து 5 by 32. So 23 is to 5. Yes, 23 is to 5 வந்து நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இங்க ஷீஸ் சியோட ஷேர் இருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23/32 பிளஸ் 5/32வ ஆட் பண்ணோம்னா, அந்த டோட்டல் தான் வந்து சியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஏன்னா, இவ்ளோ போர்ஷன் வந்து ஏ வந்து சிக்கு குடுக்குறாங்க. இவ்ளோ போர்ஷன் வந்து பி வந்து சிக்கு குடுக்குறாங்க. அப்ப சி ரிசீவ் பண்றது இந்த 2 போர்ஷனும் சேர்த்தது தான். ஸோ தட் இஸ் 23/32 பிளஸ் 5/32. அப்ப அது எவ்வளோ? சாரி. எங்க கொஸ்டின்ல வந்து 1/32 acquires the share. 1/32 பிளஸ் 3/32 சாரி 23/32 வந்து ஏவோட புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் பியோட புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 5/32. இப்போ இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இருக்கு இல்லையா 1/32 அண்ட் 3/32 அது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 4/32. ஸோ த ரேஷியோ இஸ் 23:5:4. ஓகே. ஸோ நீங்க வந்து நான் இதுல காமிச்ச பேட்டர்ன் மாதிரியே நீங்க வந்து பிக்கும் போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே. தட் இஸ் 5/32ங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டவுட் நம்பர் 15. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒன். இதுக்குமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எதுவுமே எடுத்து போடலைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் வாட் டு டூ வித் த டைரக்டர் டிசையர் டு டிக்ளேர் 10% டிவிடெண்ட். ஹி ஜஸ்ட் டிசையர்ட் நாட் டிக்ளேர்ட். ஓகே. அதனால அது அக்கவுண்டபிலிட்டில வராது. அதனால அத நாம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ப்ராப்ளம்ல எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டேன். பட் ஐ மிஸ்ட் அவுட் டூ எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே. அதனால நீங்க இத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிருங்க. ஓகே. அண்ட் பிகாஸ் இது எல்லாமே நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். பட் நீங்க கொஞ்சம் இதோட அர்த்தத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தட் இஸ் டிசையர் அப்படிங்கிறது வந்து அவரு விரும்புறாரு. 10% டிவிடெண்ட் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா, அது அவங்க டிசையர் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, டிக்ளேர் பண்ணி அதுக்கான அமௌண்ட்ட தனியா எடுத்து வைக்கல. ஸோ, அது அக்கவுண்டபிலிட்டிக்குள்ள வராது. ஓகே. ஸோ வித் திஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்க டவுட்ட கிளியர் பண்றேன். With this signing off, Dr. Shanti. Thank you once again.